கிராமத்து ஸ்டைலில் ஒரு கருவாடு குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாமா? சட்டையில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகும் வெந்தயமும் பொரிய விடுங்க. கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் பூண்டும் போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயமும் பூண்டும் கண்ணாடி பதம் ஆன பிறகு 2 தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா குழஞ்ச பிறகு 1 ஸ்பூன் தனியா பவுடர், 1.5 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு எண்ணெயிலே மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆன பிறகு கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் வேணும்னாலும் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு கொதிக்க விடுங்க. நல்லா இந்த மாதிரி கொதித்த பிறகு க்ளீன் பண்ணி வச்சுருக்க கருவாடையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு சின்ன பீஸ் புளியை கரைச்சி அதோடு ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்தால் கருவாட்டு குழம்பு ரெடி. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோவுக்கு என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணி